ஆதரவாக நிற்கும் பாகிஸ்தான் ராணுவம். இந்தியாவுக்கு என்னை கண்டாலே பயம், திமிராக பேசிய லஷ்கர் பயங்கரவாதி. லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவரான சைபுல்லா கசூரி இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தனக்கும் இடையே இருக்கும் தொடர்பை ஒப்புக்கொண்டுள்ள பயங்கரவாதி கசூரி இந்தியா தன்னை கண்டு அஞ்சுவதாகவும் வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு சர்ச்சையாகியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகள் சுதந்திரமாகவே இயங்குகிறார்கள். பல நேரங்களில் இராணுவமே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது. பொதுவெளியில் பாகிஸ்தான் இராணுவம் இதை மறுத்தாலும் உண்மையில் அங்கு அதுதான் நடக்கிறது. இதற்கிடையே லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் முக்கியமான தலைவரான சைபுல்லா கசூரி இப்போது அதை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசியுள்ளது. பாகிஸ்தான் இராணுவத்துடன் நேரடி தொடர்பை ஒப்புக்கொண்ட சைபுல்லா கசூரி பாகிஸ்தான் இராணுவத்தால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு தனக்கு தொடர் அழைப்புகள் வருவதாகவும் அதன் வீரர்களின் மத சடங்குகளை நடத்த அழைப்புகள் வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹஃபீஸ் சயீத் தலைமையிலான லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவரான கசூரி பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர். பாகிஸ்தானில் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் பேசும்போது கசூரி இந்த கருத்துக்களை கூறினார். அவர் மேலும், பாகிஸ்தான் இராணுவம் எனக்கு அழைப்புதல் அனுப்பி அழைக்கிறது, அதன் வீரர்களுக்கு மத சடங்குகளை நடத்த அழைக்கிறது என கூறியுள்ளார். அவரது இந்த கருத்து தீவிரவாத குழுக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இருக்கும் தொடர்பை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவம் சர்வதேச அரங்கில் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக தொடர்ந்து கூறி வரும் நிலையில் அதற்கு நேர்முரணாக கசூரி கருத்துகள் உள்ளன. இராணுவத்திற்கும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை அம்பலப்படுத்துகிறது. கசூரி இத்தோடு நிற்காமல் இந்தியா குறித்தும் சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். தன்னை கண்டு இந்தியா பயப்படுவதாகவும் பேசியிருக்கிறார். அவர் மேலும், இந்தியா என்னை பார்த்து அஞ்சுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அவராகவே கூறிக்கொண்டார். முன்னதாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் கசூர் நகரில் நடைபெற்ற ஒரு பேரணியில் கலந்து கொண்ட கசூரி அங்கும் சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். அதாவது, அவர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டதால் எனது பெயர் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. இந்தியா தனது ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தில் பயங்கரவாத முகாம்களை அழித்தது. ஆனால் அது மாபெரும் தவறு. எங்கள் இடங்களை அழித்து இந்தியா மாபெரும் தவறு செய்துவிட்டது. காஷ்மீரிலிருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று பேசியிருந்தார். அவரது பேச்சு அப்போதே சர்ச்சையாகி இருந்தது. இருப்பினும் பாகிஸ்தான் அரசு அல்லது பாகிஸ்தான் இராணுவம் இது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் தரவில்லை. அவர்கள் மௌனம் காக்கவே செய்தார்கள். இந்த சூழலில்தான் கசூரி மீண்டும் இந்தியா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக இந்தியா கடந்த மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூரை நடத்தியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத கட்டமைப்புகளை அழித்தது. இதையடுத்து 4 நாட்கள் எல்லையில் இரு நாடுகளும் தாக்கிக் கொண்டன. இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மே 10ஆம் தேதி தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருந்தது.